சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் மருந்தகம், உணவகம் உள்ளிட்ட 4 கடைகளில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியதன் பின்னணியை விளக்குங்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் பிரதான சாலையில் நேற்று சுமார் 1 மணி அளவில் மெடிக்கல் ஷாப் மற்றும் கண்கண்ணாடி விற்கக்கூடிய கடைகளில் 2 நபர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்து அந்த கடையின் ஷட்டரை கடப்பாரில் உடைத்து கொள்ளை சம்பவத்தில் அரங்கேறின அந்த செய்தி நான் நேற்று காலை வெளியிட்டிருந்தோம். இதைத் தொடர்ந்து நேற்று இரவும் அதே போன்று அதே சாலையில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு உணவகம் மற்றும் ஒரு காலனி கடையில் 2 நபர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு லாவகமாக சுமார் 2 மணி அளவில் கடையின் உள்ளே வந்து அந்த உணவகத்தில் இருக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய அந்த டிராயரை தொடர்ந்து பணத்தை எடுத்துக்கொண்டு லாவகமாக செல்லக்கூடிய காட்சியும் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை உண்டாகிறது. இந்த 4 கடைகளும் திருமுல்லைவாயில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொடர் சம்பவமாக அரங்கேறி வருகிறது. இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் திருமுல்லைவாயில் ஆய்வாளர் ஜார்ஜ் மிலா அவர்கள் வழக்கு பதிவு செய்து அந்த 4 கடைகளும் கொள்ளையடித்த நபர் குறித்து தனிப்படையில் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவமானது நேற்று 2 நாள் தொடர் மழையின் காரணமாக அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மழையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தலைக்கவசம் அணிந்து கொண்டு லாவகமாக உள்ள அந்த கடையின் உள்ளே வந்து இந்த முயற்சி ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசாரும் தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன்.